நான் 2ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எனக்கு அம்மான்னு சொல்ல வராது, ஆடுன்னு சொல்ல வராது, மரம்னு பேச வராது. எங்க தெருவுல எல்லாருமே என்னை ஊமன் தான் கூப்பிடுவாங்க. எங்க அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த ஊமை பிள்ளைய பெற்றதுக்கு பேசாம அவனை கொண்டு போய் அனாதை இல்லத்துல விட்டுறேன், ஏன் உன் பேரை கட்டுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா என்னை வந்து அங்கேருந்து கட்டி பிடிச்சு அழுவாங்க. எனக்கு என்னன்னே தெரியாது. நான் என்ன பண்ண, நம்ம நல்லா தானே பேசுறோம், நல்லா தானே எல்லாரும் பழகுறோம், ஏன் நம்மளை பத்தி இப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். அதனுடைய வெறி 4ஆம் வகுப்பு படிக்கும் போது மேடை ஏறி நாடகத்துல பேசி முதல் பரிசு வாங்கினவன். அன்னையிலிருந்து 40 வருஷமா நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கேன். நம்ம டென்னிஸ் தம்பி கூட கேட்டாரு, நீங்க எத்தனை நாடக மேடை ஏறி இருப்பீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், வருஷத்துல பாதி நாட்கள் வச்சுக்க, அந்த பாதி நாட்கள் இந்த 40 வருஷம் வச்சுக்க, அத்தனை மேடை ஏறி இருக்கேன் அப்படின்னு. திருச்சி கலைக்காவிரி, மதுரை சதங்கை, தஞ்சை கலைக்காவிரி, கும்பகோணம் பேசி இப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிருக்கேன். இன்னமும் நாடகத்துல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாடகத்துல நடிக்கும் போதும் என்னுடைய வெறி என்னதுங்களா, வெறி கொண்டு நடிப்பேன். யாராவது ஒரு இயக்குனர் பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா, சினிமாவுக்கு யாராவது ஒரு ப்ரொடியூசரை பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு நாடகம் முடிஞ்சவன எல்லாரும் கைத்தட்டி முடிஞ்சவனே அப்படியே போய் கூட்டத்தில் நிற்பேன். யாராவது நம்மள்ட்ட வந்து பேசுவோம், எல்லாரும் வந்து கையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் நல்லா நடிச்சீங்க அதோட போயிடுவாங்க. பயங்கரமான வெறி. என்னைக்குதான் நம்ம சினிமாவில் நடிப்போம், எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் சினிமாவுக்கு போனால பெரிய ஆள வரலாம், யாரு என்னை கொண்டு போறது. அப்படி 40 வருஷம் நான் பட்ட கஷ்டங்களும் என்னுடைய கனவுகளை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறது இந்த தூக்குத்துறை. இந்த தூக்குத்துறை டீம் எல்லாருமே ஒரு 2-3 சம்பவங்களை மட்டும் சொல்லிக்கிறேன், பெருமைக்கே இல்லை. தம்பி கனாக்காலம் காலங்கள் பாலா சரவண, அவரை போய் ஒரு தடவை நடிச்சுட்டே இருக்கும்போது கேப்ல போனேன். அவரு வந்து கேரளாவில் இருக்காரு. வெளியில இருக்கவர் சொல்றேன், தம்பியை பார்க்கணும் அப்படின்னு. இல்லை சார், அதெல்லாம் அளவு கிடையாது, ரொம்ப பிஸியா இருக்காரு, அவர் யாரையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னாரு. அப்படின்னு நான் பாட்டு திருப்பி வந்து இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டேன். தம்பி நடிக்க வந்தப்ப அவர்கிட்ட போய், தம்பி உங்களுடைய கேரவனுக்கு வந்து தம்பி உன்னை பார்க்கலான்னு ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன், ஆனா வெளியில இருக்கிறவருக்கு சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஐயா, நீங்க ஏன் வெளியில இருக்கணும், நீங்க போய் கேட்கறீங்க, கதவை திறந்து நீங்க போட்டு வர வேண்டியதானே உள்ள, அவனெல்லாம் ஒரு ஆளும் போய் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு தம்பி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி என்ன சென்றா, என்ன ஒரு தடவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணானு, எங்கடா போய் சேஞ்ச் பண்றதுன்னு இல்லை, இயக்குனர்கிட்ட கேட்டேன், ஏதாவது ஒரு கேரவா போய் மாத்திட்டு வந்துருங்க அப்படின்னாரு. அப்படியே போனேன், அண்ணன் சென்றாயன் கேரவன்ல உள்ள போயிட்டேன். ஐயோ நீங்களா அண்ணன், கொஞ்சம் நாள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, இது எதுக்கு நீங்க கேட்குறீங்க, வாங்க வாங்க, இந்த கேரவன் நமக்கு எல்லாத்துக்குமே, தாராளமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியம் போச்சு, ஏன்னா கேரவன் கிடையாது அப்பெல்லாம். அதனால சென்றாயிட்ட போய் கேட்டோன்னே சொன்ன உடனே அப்படியே பயங்கரமா சந்தோஷம். இதுல என்னன்னா, என்னை உள்ள விட்டு அவரு வெளியே போயிட்டாரு. எனக்கு அண்ணனே எல்லாம் நீங்க பொறுமையா மாத்திடுவாங்க அப்படின்னா. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை கொண்ட டீம் தான் இந்த தூக்குத்துறை டீம். இவருடைய ஒவ்வொருடைய பாதத்திலையும் தொட்டு வணங்கி நான் வந்து என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, பழகிறதுக்கு மட்டும் இல்லைங்க, பாசமும் சரி. ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம மாரிமுத்து சார் கேப்ல, நானு மாரிமுத்து சார், நம்ம நாராயணன், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய டீம்ல 3 பேர் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அந்த சென்றாயன் இடையில வருவாங்க, பேசுவாங்க. மாரிமுத்து சார் நம்மளோட இல்ல. அவங்களும் பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் முதல்ல உள்ள வந்திருக்கேன், உடன்பிறப்புங்கிற படத்துல மட்டும் நடிச்சிருக்கிறேன், ஒரே ஒரு சீன். அதனால நம்மள வந்து புறம் தள்ளி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடய அப்படியே பழகுவேன். ஆனா யாருமே என்னை புறந்தல்ல. இயக்குனர்ல இருந்து, ப்ரொடியூசர்ல இருந்து, நடிகர்ல இருந்து, டெக்னீஷியன்ல இருந்து எல்லாருமே என்னை அப்படியே அரவணைச்சு, ஏன் சார் நீங்க அங்க போறீங்க, ஏன் சார் நீங்க போறீங்க, சதீஷ் அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு, ஏன் நீங்க இவ்வளவு தனியா உட்காந்துக்கிறீங்க, இல்லப்பா அவங்க எல்லாம் ஒரே டீமா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து இந்த தூக்குத்துறையினுடைய டீம் வந்து மிக அற்புதமான டீம். இந்த டீம் இதே மாதிரியே அடுத்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு தம்பி டென்னிஸ் மஞ்சுநாத், ஆக்சுவலா ஒரு எனக்கு இந்த டென்னிஸ் மஞ்சுநாத் படக்குன்னு வராது, முதல்ல எடுத்தோன்னே பில்லான்னு தான் வரும். ஏன்னா அவருடைய பேர் வந்து முன்னெல்லாம் வந்து பில்லா, 15 வருஷத்துக்கு முன்னாலாம் ஒரு பேர் வந்து பில்லான்னு சொன்னாதான் தெரியும். அதனால வந்து இப்பதான் டென்னிஸ் மஞ்சுநாத் உடனே வராது. அதனால ரொம்ப நேரமா உச்சாச்சுட்டே இருந்தேன் டென்னிஸ் மஞ்சுநாத்னு. ஆனா தம்பி பில்லா அவர்களுக்கு வந்து என்னுடைய சார்பாகவும், என்னுடைய குடும்ப நண்பர்கள் சார்பாகவும் என்ன சொல்ல சொன்னாங்க, என்னுடைய மனைவி சொல்ல சொன்னாங்க, பில்லாவை பாத்தீங்கன்னா நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொன்னேன்னு சொன்னாங்க. என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும்
இயக்குனர் அவர்களுக்கும் அதைத் தொடர்ந்து ப்ரொடியூசர் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.